ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேல் சேனல். ஆப்பம் பார்த்திங்கன்னா ஓரெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு, நடுவில் மட்டும் மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஆப்பத்துக்கு ஈஸ்ட்டு சோடா உப்பு எதுவுமே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கலாங்க. அதே டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எல்லாமே ஒரே அளவுள்ள டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. இப்போ 1/4 டம்ளர் உளுந்து ஊற வச்சிடலாங்க. இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. இது கூடவே 1/4 டம்ளர் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச உளுந்து இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ வடித்த சாதம் 3/4 டம்ளர் அளவுக்கு இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ ஆப்பமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க. ஆப்பமாவு தண்ணியாட்ட தான் இருக்கும். இப்போ கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 22லேருந்து 24 மணி நேரம் நல்லா புளிக்கணுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக பொங்கி வந்துடுச்சு. இப்போது ஆப்பமாவு கரெக்டாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு கெட்டியாக இருந்ததுன்னா இந்த டைமில் தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஆப்பம் ரொம்ப நல்லா வரும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஆப்பம் சுட வேண்டியதானுங்க. கல் நல்லா காஞ்ச விடனே நம்ம ஊற்றினோம்னா பர்ஃபெக்டாக வருங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அருமையான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.